நீங்கள் எந்த விலை கொடுத்துனாலும் வாங்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னா நேரம், காலம், இறை சக்தி. இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. கடைசி வரைக்கும் வாங்கவே முடியாது. இதில் நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் பண்ணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுனாக்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பை மூடி மறைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகார பலத்தையோ, ஆள் பலத்தையோ, இல்லை பொருளாதார பலத்தையோ எதையாவது ஒன்றை வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நேரம் பார்க்கும், சரி நீ ஆல்ரெடி உன்னுடைய அக்கௌண்ட்டில் சில விஷயங்கள் சேவிங்ஸ் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் இதெல்லாம் இப்போ நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நேரம் என்ன பண்ணால் கணக்கு போட்டு காலத்தினுடைய கையில் ஒப்படைச்சிரும். இப்படி தான் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தற்காலிகமாக அந்த நேரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் நேரம் அப்படின்றது பேலன்ஸ் பண்ணியிருக்குன்றது உனக்கு புரிஞ்சிக்க முடியாது அந்த டயத்தில். ஏன்னா ஒரு விஷயம் வேகமாக நீங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது சில அருவிகள் மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று நடக்கும். நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறதுக்கே உங்களுக்கு இறை சக்தி தேவைப்படும். அந்த இறை சக்தி இருந்தால் மட்டும்தான் அது பளிச்சுன்னு தெரியும். அதனால தான் சொல்கிறது, நேரம், காலம், இறை சக்தி மூன்றுமே நம்மளை விட ஒரு பெரிய சக்தி. இந்த உலகத்தில் நிரந்தரமான ஏமாளியும் யாருமே இருக்க முடியாது, நிரந்தரமான குற்றவாளியும் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி தான். இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகணுன்னாக்க, ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை கொடுக்கக்கூடிய முதலாளி ஃப்ராடுத்தனம் பண்ணுவான், பித்தலாட்டம் பண்ணுவான், ஏமாற்றுவான், கொள்ளையடிப்பான், மக்களுடைய இதுலேருந்து எப்படிலாம் பிடுங்கணும் எல்லாம் பிடிங்கி எடுத்து வச்சுக்குவான். ஆனாலும் அவனுக்கு ஒரு சில விசுவாசியான வேலைக்காரங்களும் இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் அவன்கிட்ட போய் நீங்கள் அந்த விஷயத்த சொன்னாலும், உங்கள் முதலாளி அப்படி இப்படின்னு சொன்னாலும், அந்த விசுவாசி என்ன பண்ணுவான்னா, அந்த வேலைக்காரனுக்கு தான், அந்த முதலாளிக்கு தான் வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன் இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது அப்படின்னாக்க, இதுதான் சொல்கிறது பட்டக்கடன். அந்த பட்டக்கடனை அடைக்கிறதுக்குன்னே அவன் ஜென்மம் எடுத்திருப்பான். அவன் அதுக்குன்னே ஜென்மம் எடுத்ததுனால நீங்கள் என்ன தான் சொல்லி நீங்கள் அவன் காதில் புகுத்தினாலும் மண்டையில் ஏறவே ஏறாது. அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு தான் அவன் அந்த இடத்த விட்டு நகருவான். இதுதான் காலம் போடக்கூடிய ஒரு கணக்கு. இந்த விதமான இதே ட்ராப்பில் தான் யார் மாட்டுவாங்க? மனைவி கிட்ட கணவன்மார்கள் மாட்டுவாங்க, கணவன்மார்கள்ட்ட மனைவிகள் மாட்டுவாங்க. இந்த 2 பேர்த்திட்டையுமே பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைங்க மாட்டோம். இப்படி தான் காலம் ஒரு சர்க்கியூட் வச்சுருக்கோம். அந்த சர்க்கியூட்டுக்குள்ளேருந்து யாருமே வெளியில் போக முடியாது. கணவனை விட்டு கணவன் இதை தான் பண்ணுறாங்கிறது மனைவிக்கு தெரியும், இருந்தாலும் பிச்சுட்டு போக முடியாது. மனைவி இதனுடைய செயல் இப்படி தான் இருக்குன்றது கணவனுக்கு தெரியும், உடச்சிட்டு வெளில போக முடியாது. இவங்க 2 பேர்த்தினுடைய செயல்கள் இப்படி தான் இருக்குன்னு தெரியும், பிள்ளைங்க உடச்சிட்டு போக முடியாது. ஸோ காலம் அழகான கணக்கு போட்டு வச்சுருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். கடந்த அமைதி நீ